அப்படி பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அங்க இருக்கலாம் உண்மைதான், ஆனா கர்த்தர் நம்மோடு இருப்பாரோ நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னா அந்த இன்சைட், அந்த உள்நோக்கு பார்வை என்ன பண்ணுது தெரியுங்களா? நீங்களும் நானும் எப்படி பார்க்க வேண்டுமோ சொல்ல போனா தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்ப்பாரோ அப்படியே உங்களை என்னையும் பார்க்க வைத்து விடும் அந்த கிருபை. அவருடைய இன்சைட் வந்துருது பாருங்களேன். 4வது 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 8:12. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது என்ன? His forgiveness. அந்த புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன பண்ணுது? அவருடைய மன்னிப்பை கொடுக்கிறது. திரும்ப வாசிங்க தம்பி. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. எப்படி மன்னிப்பாரா? ஹலோ, கிருபையாய் மன்னிப்பா. அதுக்கு அர்த்தம் என்ன? இட் டசன்ட் டிமாண்ட் எனிதிங் ஃப்ரம் மீ. எங்கிருந்து என்ன எதிர்பார்க்கல, நீ இதை செய்தா உனக்கு அதை செய்வேன் அந்த நிபந்தனை இல்லை. என்ன ஆகும்? கிருபையாய் அவர் என்னை மன்னிக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கை 4 சரத்துக்கள். ஒன்று ஹிஸ் கிரேஸ். அடுத்தது என்ன? ஹிஸ் பீப்புள். அவர் ஜனம் என்று நீங்களானும் சொல்றதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஓசியா 1ஆம் அதிகாரம், ஓசியா 1:9-10 வசனங்களை வாசிங்க. புக் ஆஃப் ஓசியா chapter 1 verses 9 and 10. ஓசியா 1ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது அவர் இவனுக்கு லோகமி என்று பெயரிடு. இவளுக்கு லோகமி என்று பெயரிடு. ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. என்ன சொல்றாரு? நீங்க என் ஜனங்களும் கிடையாது, நான் உங்களுக்கு கடவுளும் கிடையாது, போங்கடா. லோகமின்னு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்றாரு. யூ ஆர் நாட் மை பீப்புள், ஐ அம் நாட் யுவர் காட். என்னை இனிமேல் கர்த்தர்னு கூப்பிட்டா கொன்னுடுவேன்னு அர்த்தம். அதுக்கு நீ யாருக்குள்ள என் பிள்ளை கிடையாது, போடா. நீ என் ஜனமும் கிடையாது, நான் உனக்கு சாமியும் இல்ல, போ. அப்படி கோபத்தை திட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. இருங்க. என்றாலும் அர்த்தம் என்ன? திட்டினதெல்லாம் உண்மைதான், போடான்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த ஆண்டவரை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இப்பதான் சொன்னார், போங்கடா, நீ என் பிள்ளை கிடையாது, அவங்க அப்பம் கிடையாது, போங்கடா, துரத்திட்டாரு. உடனே சொன்னாரு, என்றாலும் என்ன பண்றது, உன்னை பெருக்கி ஆகணுமே, கடற்கரை மனையில போல உன்னை பெருக்கி ஆகணுமே சொல்லி என்ன சொல்றாரு? நான் உன்னை இனிமேல் என்னுடைய ஜனம்னு சொல்ல மாட்டேன், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதான் அவருடைய கிருபை செய்யறது. அதுதான் பிள்ளை என்று சொல்லப்பட உங்களுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனா அவருடைய கிருபை என்ன பண்ணுது தெரியுங்களா? சரி, திட்டா எப்ராஹிமை திட்டிடுவார், போடா, ஒளிஞ்சு போடா, நாசமா திட்டிடுவாரு. ஆனா சொல்லுவாரு, ஆனாலும் உன்னை கடிந்து கொண்டது முதல் உன்னை தாண்டா நினைச்சிட்டு இருக்கிறேன். திட்டத திட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு? உன்னைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன்டா, ஏகமா என் உள்ளம் உனக்காக தவிக்கிறது, என் குடல்கள் குழம்புதுன்றார் பாருங்களேன். அதான் திட்டினீங்கல்ல, அப்புறம் என்ன? திட்டேன் ஒன்ன, ஆனா என் குடல் ஏத்துக்க மாட்டேங்குது, பெத்த வயிறு எப்படி சொல்ல முடியும் ஒன்ன? கவனித்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இத கொஞ்சம் உட்கார்ந்து அப்படியே தேவ சம்பந்தம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன தெரியுங்களா, இயேசு அவருடைய பிள்ளையாக இருப்பது காலத்தின் கட்டாயம். நீங்கள் நானும் பிள்ளையாக இருப்பது அவருடைய தெரிந்து கொள்ளுதல். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். அதான் இஸ் பீப்பிள். அடுத்தது என்ன? நமக்கு ஒரு உள்நோக்கு பார்வையை கொடுத்து விடுவார். அடுத்தது என்ன? கிருபையாய் நம்மை மன்னிக்கிறார். ஆகவே என்ன வேண்டும் இன்றைக்கு? அந்த பழைய சிந்தனையிலிருந்து ஒரு நன்மை வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? ஒன்றை செய்தால் தான், இல்லைன்னா எனக்கு வராதுங்கிற ஒரு சிந்தனை, அது பழைய பாட்டு சிந்தனை. அது தவறு இல்லை. ஆனால் அது எது வரைக்கும் தான்? சிலுவை வரைக்கும் தான் அந்த சிந்தனை. சிலுவையில் அது மாற்றப்படுகிறது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்ன பண்ணிட்டாரு? இனிமேல் நீ யார் கிடையாது, அடிமை அல்ல, அப்பா பிதாவை என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இன்னும் அந்த முதல்ல அடிமையாக, அடிமைக்கும் அடிமையாக இருந்த அப்பா நியமித்திருந்தார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ எஜமானுடைய பிள்ளையாக இருந்தாலும் எஜமானுடைய அடிமைக்கு இவன் அடிமையா இருக்கணும். தலையில தட்டுவான். யாரு? வேலைக்காரன். பார்த்திருக்கீங்களா? பிள்ளைங்களை டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டீங்கன்னா அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் ரொம்ப அன்பா நடத்துவாங்க. போன பலார்னு ஒரு அற விடுவான் பாருங்க குழந்தைக்கு. வீட்டுல குழந்தைய பாக்குறதுக்குன்னு சில பிள்ளை சில அப்பாயின் பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அது என்ன அக்கிரமம் பண்ணாலும் அப்படியே செல்லும் கண்ணு எதுக்கு இது உனக்கு கவனிச்சுக்கிறேன். அம்மா அப்பா பிள்ளை போட்டு சாத்து தெரியுங்களா? ஹலோ, அதுதான் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை. அடிமைதான். ஆனா என்ன பண்ணிருந்தான்? அடிமையாக்கி வச்சிருந்தான். தேவன் நியமித்த ஒரு காலம். அந்த காலத்துக்கு அப்புறம் இனிமேல் ஐ அம் நோ மோர் a slave.
God has made his son. என்னுடைய மகனாக மாற்றின பிறகு நான் என்ன செய்யக்கூடாது? இன்னும் அந்த அடிமைக்கு நான் ஏன் அடிமைப்பட்டு கிடக்கணும்? ஒரு காலம் வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு வேற ஒன்று நியமித்திருக்கிறார். இங்கிருந்து அங்க கடந்து போகணும். ஆமென், ஆமென். நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் இங்க பேசுறதெல்லாம் அறிவுக்கு இல்ல, இது அனுபவத்துக்கு வரணும். பாஸ்டர் முதல்ல திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க, வசனத்தை கேட்பதில்லை, அதன்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒன்றும் டசன்ட் மேட்டர் எனிதிங். சிந்தனையை தான் மாத்தணும். நமக்கு இதுக்கு எந்த செலவும் கிடையாது. என்ன பண்றோம்? நன்மை செய்தால் உனக்கு மேன்மையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசப்படியில அது காயினுக்கு. சரியா? நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யலாம் வீட்டு வாசல்ல பாவம் படுத்து கிடக்கும். இது அவங்களுக்கு. ஆனா சிலுவைக்கு பின்பு நமக்கு சபைக்கு அது மாற்றப்பட்டு ஆயிடுச்சு. இனி நமக்கு என்ன? கிருபையாய்தான் தேவன் எல்லாம். நமக்கு என்ன செய்யணும்? அவருடைய கிருபையின் வைக்கிற அந்த ஃபெய்த் தான். கிருபையினாலே விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டு எபேசியர் 2:8. அப்படியானால் இந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு இருப்பது பிரமாணத்தின் உடன்படிக்கை அல்ல, கிருபையின் உடன்படிக்கை. ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப வெசனமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படி ஒரு மாதிரி கோபமா பேசுறேன்னா? கோபமா பேசுறேங்க. என் உள்ளத்துல அது பொங்கிட்டு வருது. நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், இதை முன்னாடியே நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா இட் இஸ் பொங்கி பொங்கி பொங்கின்றான. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் ஐ ஃபீல் இட் நவ். ஒன்னு சொல்லட்டுங்களா? உங்களுக்கு தலையெல்லாம் பெருசாகாது இல்ல? அப்படி தலையெல்லாம் பெருசாகிடாது இல்ல? காலையில் ஆராதனை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலைல ஆராதனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஆவியில ஒரு விடுதலையோடு அமைதியாக தான் உட்கார்ந்து இருந்தேன். நீ இங்க ஆடாம அதிரடி வேலை காட்டாம ஆவிக்குள்ள ரொம்ப எளிதா போயிடுறீங்க. இன்னைக்கு மாலையில தேவாவின் சமூகம் என்ற பாட்டு இருக்குத, அது என்னை எங்கேயோ கூட்டு போயிட்டு மிக அற்புதமான ஒரு சூழலை கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். ஆவியோடைய அசைவாடுதல் மிக அற்புதமா இருக்குது. நான் முதல்ல கவனிச்சு சொன்னேன், தலை பெருசாயிடக்கூடாது. சரியா? தலை பெருசா கூட அதுக்காக சொல்றேன். ஆனால் இந்த தேவாயின் சமூகம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா நிறைய பேர் நீங்க அதை பாடுறதே இல்லை. அந்த பாட்டெல்லாம் பாடுறது இல்லை. ஆனா நீங்க பாடுற ஒவ்வொரு பாடலுமே உண்மையாகவே எந்த அதிரடி வேலையும் இல்லை, டொமால் டீம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆட்டம் பாட்டம்லாம் ஒண்ணும் இல்லை. பட் இட் லீட்ஸ் மீ இன்டு தி ஸ்பிரிட். அதனால கர்த்தர் ஒரு அற்புதமான சூழலை மாத்திரமல்ல, சரியான ஒரு திசையில சபையை அழைத்து கொண்டு போகிறார். சிந்தனைகளை மாத்திரம் கொஞ்சம் மாற்றிக்கொண்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நாம் கடந்தே போயிடுவோம். ஆமென். இப்ப 5வது கடந்து போயிடலாமா? the 5th one. சரியா? நான் யோசனை சாயங்காலம் இந்த கிருபையை பத்தி பேசினா எனக்கு நாள் கணக்கு வந்தாலும் போதாது. ஆனா நினைச்சேன் பாஸ்டர் அடுத்தது பார்ட் 4ன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவார். அவ்வளவுதான். சரியா? let us go on 4th stage போயிடாது. அதனால உங்களை அவ்வளவு பாடுபடுத்த நான் விரும்பல. இன்னைக்கு என்ன பண்றேன், கொஞ்சம் நேரம் ஆனா சமாளிப்பீங்கல்ல? தலையாட்டி அப்புறம் வம்புல மாட்டிக்க போறீங்க. கொஞ்சம் பொல்லாத ஆசாமி, நீங்க தலையாட்டிங்கன்னா அவ்வளவுதான், 12 மணி வரைக்கும் விட மாட்டேன் உங்களை. சரியா? நான் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். 5வது என்ன? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். 5வது தன்மை என்ன? Let us go on from the holy place to the holy of holies. நாம் எங்கே போக வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் இன்றைக்கு கர்த்தர் கிருபையினால இருக்கிறோம். ஆனா நாம எங்க போகணும்? Let us go on from holy place to holy of holies. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம் இன்றைக்கு கடந்து போக வேண்டும். ஏனென்றால் ஆவிக்குரிய உலகம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வந்தீங்கன்னா அவர் நம்மை ஆசாரியனாக மாற்றி இருக்கிறார். நம்ம லேவியனாக மாற்றல, நம்ம யாரா மாற்றி இருக்கிறார்? ஆசாரியன். ஆசாரியன் எங்க போயிடலாம்? பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போயிடலாம். கவனித்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. ஆசாரியன் எது வரைக்கும் வரலாம்? யூதன் இது வரைக்கும் வரலாம், ஆசாரியன் இது வரைக்கும் வரலாம். அந்த ஹை பிரீஸ்ட் இங்க போகலாம் வருஷத்துக்கு ஒரு முறை. இது பிரகாரம், இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். தேவன் இன்னைக்கு என்ன விரும்புறா தெரியுங்களா? நாம் இன்னைக்கு எங்க நிக்கிறோம் தெரியுங்களா? we are in the holy place and we are satisfied even with the holy place. இது வரைக்கும் வந்துட்டேன்ல, அந்த இடத்தை விட்டு தாண்டி என்ன பண்ணணும்? நாம இங்கே இருப்பதுதான் கர்த்தருடைய திட்டம், இங்க இல்ல. சங்கீதம் 27:5 வாசிங்க. சங்கீதம் 27:5. Psalm 27 and verse 5.
அவர் எங்கே மறைப்பாராம்? இது அவருடைய கூடாரம், கூடாரத்தில் மறைத்து. முதல்ல கூடாரம் சொல்லிட்டு அப்புறம் ஸ்பெசிபிக்கா எடுத்து சொல்ல. எங்க கூடாரம் மறைவு என்றால் இங்க எங்கே கர்த்தர் வைக்கிறார்? அவர் என்னை தீங்கினால் என்ன பண்ணார்? கூடாரத்தில் மறைத்து. அப்புறம் என்ன பண்ணுவாரா? கூடார மறைவில் ஒளித்து வைத்து. அர்த்தம் என்ன? எந்த மனித கண்களும் பார்க்க முடியாத இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். யார் வர முடியாது? வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசிரியர் வருவான். மீது 364 நாள் இங்க யாரும் வரமாட்டான். கர்த்தர் எங்கே? பரிசுத்த ஸ்தலத்தில் இல்ல. God is a plan. நம் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. எங்க இருக்கணும்? அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நாமும் இருக்கணும். நான் எங்கேயோ என் ஊழியக்காரனும் அப்படித்தானே வாசிக்கிறோம் யோவான் 12ஆம் அதிகாரத்துல. அப்படின்னா தேவன் இன்றைக்கு பிரகாரத்தில் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல. Let us go on from the holy place to the holy of holies. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இன்னைக்கு சபை இருக்கணும். நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு, சங்கீதம் 84:10, they are satisfied even at the gate. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம், உடைய ஆலயத்தின் பிரகாரத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நாடுகிறேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு அநேகர் இங்க இருக்கிறாங்க, கத்த கிருபை சில கடந்து இங்க வந்தாங்க, ஒரு சில இங்கே வந்திருக்காங்க. பட் காட் எக்ஸ்பெக்ட். எபிரேயர் நிருபம் என்ன சொல்லுது தெரியுங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம், Hebrews chapter 10 verses 19 to 22, 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. நல்ல கவனிச்சு, பரிசுத்த ஸ்தலம் என்பது குறைந்த மொழியாக்கம். பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். அங்கே குறைந்த மொழியாக்கம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும். இயேசு தமது மாம்சத்தின் திரையின் வழியாய். வானவர். ஹலோ, இயேசு ஆனவர் அல்ல, இயேசு வானவர். அப்படி நம்ம எங்க கூட்டு போக விரும்புகிறார்? இயேசு வானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய். எந்த திரை? இந்த பாருங்க, இது திரை ஆலயத்தில் பிரிக்கிற ஒரே ஒரு இடம் தெரியுங்களா? பரிசுத்த தலத்தையும் மகா பரிசுத்த தலத்தையும் எது பிரிக்கும்? திரை. அந்த திரை எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. எபிரேயர் 10:19 மிக அற்புதமான ஒரு வசனம். ஆகையால் சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியினால் நாம் இன்னைக்கு என்ன செய்யணுமா? தைரியமாய் பிரவேசிக்க வேண்டும். கவனித்துக்கள், சபைக்கு தேவன் இங்க எல்லாம் இடத்தை கொடுப்பது எங்க? இங்க. அவர் இங்க இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்குன்னு சொல்ல போனா, அவருடைய அந்த கிருபையின் சிங்காசனம் தெரியுங்களா? அதுல போய் நம்ம உட்கார்ந்து இருக்கணும். அது தேவனுடைய திட்டம். அதுக்கு நாம் என்ன பண்ணோம்? தேவ கிருபையினால இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றார்? Don't be satisfied with the holy place. பரிசுத்த தலத்தோடு திருப்தியடைந்து விடாது. Fifth step என்ன? Let us go on from the holy place to the holy of holies. மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். ஏன்? இயேசு ஏற்கனவே தமது மாம்சமாகிய திரையை கிழித்து விட்டார் சிலுவையில். தேவாலய திணர்ச்சிகளை நடுவாக மேல் தொடங்கி கீழே ரெண்டா கிழிஞ்சது இல்ல. எப்போ? இயேசு ஜீவனை விட்ட போது அது நடந்தது. அப்படின்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை கொடுத்த போது என்ன இருந்ததுங்களா? இந்த திரை கிழிக்கப்பட்டது. அந்த திரை என்ன? இயேசுவின் சரீரம். He is the veil of the temple. ஆலயத்தினுடைய திரைச்சீலை யாரு? நம்ம அண்ணாவுடைய இயேசுவின் சரீரம். அது கிழிக்கப்பட்டது. இப்ப நமக்கு என்ன இருக்குது? ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானபடியினால் எப்படி போகணுமா? நம்ம தைரியம். கவனித்துக் கொள்ளுங்கள், துணிச்சல்னு ஒரு வார்த்தை இருக்குது, தைரியம் என்று ஒரு வார்த்தை இருக்குது. துணிச்சல் என்ற அர்த்தம் என்ன? let come what may. என்ன வந்தா போய் பார்த்துடலாம் ஒரு கை. தைரியம் என்ன தெரியுங்களா? நான் போவேன், ஒன்னும் ஆகாதுன்னு அர்த்தம். தைரியம் என்றால் என்ன? எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் போனா ஒன்னும் ஆகாது. துணிச்சல் என்ன? போய் தான் பார்ப்போமே. ஒரு அப்பா ஸ்கூல் லீவ் அன்னைக்கு என்ன பண்றாரு? அவர் காலையில மார்க்கெட் கிளம்புறாரு. 2 பையனுங்க. அதுல என்ன பண்ணா, 2 பேரும் அவர் பைக்ல ஒருத்தன் முன்னாடி பண்ணி ஏறி உட்காந்துக்கிறான், அவர் ஏறல, அதுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான். ஏன்னா மார்க்கெட் கூட்டு போனோம். அவங்க அம்மா வந்தாங்க, காரை புரிச்சு தலை ஒண்ணு போனாங்க, கீழே இறங்கடா 2 பேரும். ஏன்னா இவனுக்கு போனா மார்க்கெட்டே விலைக்கு வாங்குவான் 2 பேரும். மார்க்கெட் போனா இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பான், வாங்கி கொடுன்னா அங்கேயே உட்காந்துப்பான். அதுல ஒருத்தன். இது அம்மாவுக்கு தெரியும்ல, 2 தலையில போட்டு கீழே இறங்குங்கடா, போய் அவர் உயிர் எடுக்க போறீங்க. அவனா சொன்னாங்க, நாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டோம். தெரியும்டா, உள்ள போங்கடா. இல்ல மாமி, நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் மாமி. ரொம்ப அப்படி நல்ல பக்தி உள்ள பூனியா மாட்டார் 2 பேரும்.
அவங்க அப்பா பாருங்க, பிள்ளைங்க வீட்டில் தானே கிடக்குறான், ஸ்கூல்ல லீவு, நாளைக்கு ஸ்கூலுக்கு ஓட போறான், வரட்டும் அப்படி கூட்டு போனாரு. அப்படி மார்க்கெட்லாம் போனாரு, நிறைய எல்லாம் வாங்கினாரு. 2 பேரும் அப்படியே நடக்கிறானுங்க. நடக்க நடக்க அந்த பெருமரம் பார்த்தீங்கன்னா அது பெருசு கொஞ்சம் தத்தியா இருக்கும், சின்னது கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? சின்னது என்ன பண்ணு தெரியுங்களா? அவன் கொஞ்ச நேரம் பார்த்தான், எவ்வளவு நேரம் தான் பொறுப்பான். ஒவ்வொரு இடத்துக்கு வந்தோடனே சரி எப்படியும் அடிப்பாங்க, இவரே பேசிக்கிறாரு, அப்பா காது கேட்கிற மாதிரி. சரி எப்படியும் அடிப்பாங்க, இருந்தாலும் நீங்க அதை எனக்கு வாங்கி கொடுங்க. அதுக்கத்த என்ன அடிச்சா பார்த்துக்கலாம். அதுக்கு பேர் என்ன பேரு? துணிச்சல். அந்த பெரியவன் இருக்கான் பாத்தீங்களா, தங்கமா நிக்கிறான். ஒண்ணு தெரியுங்களா, சின்னது வந்து சேட்டை அதிகமா இருக்கும், அப்பப்போ அக்கிரமம் பண்ணி அடி வாங்க. தெரியுங்களா, பெருசு இருக்கு தெரியுங்களா, ஊம குசும்பா இருக்கும். என்ன தெரியுங்களா, இது அடி வாங்கி கிடைக்கிறது நமக்கு வராம போயிடாது இல்ல. சின்னவன் சொல்றான் அம்மா அடிச்சா பாத்துக்கிறேன்றான், பெரியவங்க அம்மா ஏன் தெரியுங்களா, எப்படி அவன் தான் கொடுத்து நமக்கு கிடைக்கும். கேட்டா நான் கேட்கல அவன் தான் கேட்டான்னு எஸ்கேப் ஆயிடலாம்ல. இதுதான் பெருசு. பெருசு ஒண்ணு தங்கம் நினைக்காதீங்க, மகா குசும்பா இருக்கும். அது அப்பாவி மாதிரி உட்கார்ந்து இருக்க தவிர அதுக்கு பாதிப்பு வந்தா கொதிச்சு எழும்பாருங்களா, அது வேற. இளைய மகன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனா தெரியுங்களா, அவன் கெட்டவன். வீட்டுக்குள்ள ஒரு கெட்டவன் இருந்தான் தெரியுங்களா, நல்ல மூத்த மகன். கவனிச்சு பாருங்க, 2 பயலும் அப்பாவை தெருவு கொண்டு வந்தவன் தான். சின்ன பையன் வந்த போதும் அப்பா ஓடினாரு, பெரிய பையன் வந்த போதும் அப்பா ஓடினாரு. ஆனா கவனித்துக் கொள்ளுங்கள், சின்ன பையன் அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்தான், பெரிய பையன் அவனும் வரல, அப்பனை வீட்டுக்குள்ளே உடலை பாருங்க. குசும்பு, மகா குசும்பு. கூடயே உட்கார்ந்து அந்த பெரிய பையனை பத்தி நினைப்பேன் பைபிள்ல. அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, என்ன சொல்லுவான் தெரியுங்களா, என் சிநேகிதர்களோடு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணல, ஒரு ஆட்டுக்குட்டி குடிச்சியா, அதுக்கு அர்த்தம் என்ன, எல்லா வண்டியும் ஓசில தின்னுட்டு வந்திருக்கான். அவன் எல்லா ஃப்ரெண்டையும் ஓசில தின்னுட்டு இவன் மாத்திரம் என்ன பண்றான், எங்க அப்பா ஆடு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி இதை கொட்டி எல்லாம் வாங்கி வாங்கி தின்னுட்டு இருக்கான். மிக பொல்லாதவனுக்கு. இந்த பெரியவன் என்ன பண்ணானா அமைதியா நிக்கலாம், சின்னவன் என்ன பண்றான்னா சரி எப்படியும் அடி விழத்தான் போகுது, நீங்க அதை வாங்கி கொடுங்க, அப்புறம் சாப்பிட்டு அடி வாங்கிக்கிறேன். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கேட்டாங்க, ஏன் இதை வாங்கி கொடுத்தீங்க? பாவம் பிள்ளை கேட்டா வாங்கி கொடுத்தேன். போடுறான் இல்லைன்னா பெரிய வந்தான், நான் கேட்கல அவன் தான் கேட்டான். அந்த முதல்ல உள்ள இருக்கான் தெரியுங்களா, அவனுக்கு என்ன துணிச்சல். என்ன துணிச்சல்? அடிச்சா வாங்கிக்கலாம். ஆனா கவனித்துக் கொள்ளுங்கள், கிருபாசனத்துக்கிட்ட போறதுக்கு நமக்கு துணிச்சல் வேண்டாம், தைரியம் இருக்கு. ஏன்னா நமக்காக திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்தும அங்கூரமாகி இயேசு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6:19-20 வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. கவனிச்சீங்களா, நம்ம ஆத்தும நங்கூரம் எங்க போயிருக்குது? திரைக்கு உள்ள போயிருக்குது. நம்முடைய ஆத்தும நங்கூரம் இங்க போயிருக்குது, இங்க இல்ல, இங்க இல்ல, உலகத்தில் இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க தம்பி. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்ப அவர் உள்ள போனதே நமக்காக தான் போயிருக்கிறார். நம்ம எங்கே நின்று இருந்தா இதுவரை வந்து விட்டோம் அநேகர். ஆனா எங்க போனோம்? let us go on from here to here. ஏன்னா நமக்கு முன்னோடினவராகிய இயேசு, நமது ஆத்தும நங்கூரமாகிய இயேசு எங்க போயிருக்குது? திரைக்குள்ள போயிருக்குது. அந்த திரையில எப்படி போகல? பிரதான ஆசிரியர் வருஷத்துக்கு ஒரு முறை போனா திரையை விலக்கி விட்டு போவான். இவர் கிழித்து விட்டு போயிருக்கிறார். கத்தனை தெரியுங்களா, எனிபடிக்கா நினைச்சா அவன் போன என்னத்தான் திரையை விலக்கி கொண்டு உள்ள போவான். ஆனா இயேசு அப்படி போகல, கிழித்து கொண்டு நமக்கு ஒரு புரிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே எதோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது? பரிசுத்த ஸ்தலத்தோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் என்ன? சில கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். கவனிச்சீங்களா, ஆசாரியன் எங்க வருவானா? முதலாம் கூடாரத்துல. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்ன பண்ணுவான்? டெய்லி வந்து ஊழியம் பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்? நாம இங்க வந்துட்டோம், அதுக்கு அர்த்தம் என்ன? we are ministering the Lord daily. பரிசுத்த ஸ்தலத்தில் வந்தால் முதல் அனுபவம் என்ன? அனுதினமும் என்ன பண்ணுவான்? ஆசாரியன் அங்கே 2 ஊழியம் செய்வான். இன்னைக்கு அநேக கத்தோலிக்க பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யறாங்க. அது பாராட்டுக்குரிய ஒன்று. ஊழியமே செய்யாத விசுவாச உலகத்துல ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க எங்க வர வந்துட்டாங்க? பரிசுத்தத்துல வந்திருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? they are ministering the Lord daily. அதான் எபிரேயர் 9 திரும்ப வாசிங்க தம்பி. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். அப்படின்னா என்ன நடக்குது? டெய்லி மினிஸ்ட்ரி. ஆனா அவன் ஆயுஸ்ல ஒரு நாள் கூட எங்க போக மாட்டான்.
ஒவ்வொரு நாளும் அவன் எங்க வருவான்? இங்க தூபபீடம் இருக்குது, சமூக தப்பத்து மேஜை இருக்குது, இங்க விளக்கு இருக்குது, அதை எண்ணெயை ஊட்ட வருவான், திரிய மாற்ற வருவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா என்ன செய்ய முடியாது? he can't enter into the holy of holies. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யணும் மாத்திரமல்ல, எங்க இதோடு நின்று விடக்கூடாது. எங்க போகணும்? இங்க போகணும். அப்படின்னா பரிசுத்தத்தின் அனுபவம் என்ன? ஒவ்வொரு நாளும் செய்கிற ஊழியம். அடுத்தது வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை மாத்திரம் பார்த்துக்குங்க. இந்த இருக்கு இல்லையா, இது மாத்திரம். இங்க என்ன இருக்குன்னா 7 அகல் கொண்ட ஒரு குத்து விளக்கு இருக்கும். இங்க என்ன இருக்கும்? சமூக தப்பத்து மேஜை, இங்க தூபபீடம். பரிசுத்த 3 பொருள்கள் இதுதான். இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ற ஆசாரியன் உள்ள போய் ஊழியம் பண்றான் தெரியுங்களா? அந்த ஊழியத்துல முதல் ஊழியம் என்ன? அந்த விளக்கை என்ன செய்வாங்க? பிரகாசமாக எரிவதற்கு என்ன செய்யணும்? இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய். அது 2ஆம் தரம், அது கோல்டன் ஆயில் என்று சொல்வார்கள். அது அதாவது செக்கில் போட்டு ஆட்டுறது இல்ல, கைகளால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நல்ல தேறின நல்ல ஒலிவ காய்களை எடுத்து அதை உரல் ஒரு மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க? அதை இடிப்பாங்க. அதை இடித்து ஆசாரியனே பிழியணும் அந்த எண்ணெயை. அந்த எண்ணெயை அதுக்கப்புறம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். 8 நாள் அந்த எண்ணெயை தேவ சமூகத்தில் விளக்கில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை 8 நாட்கள் தேவ சமூகத்தை வைத்து அதை ஜெபம் பண்ணணும். அந்த பிரதிஷ்டை பண்ண எண்ணெயை தான் இதுல ஊற்றணும். அதுக்கப்புறம் அந்த திரி இருக்கு தெரியுங்களா? வெண் பஞ்சு நூலால் என்ன செய்யணும்? திரிய திரிக்கணும். அது ரெடிமேடுல ஆசாரியனே செய்யணும் அந்த வேலையை. அப்போ ஆசாரியன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? முதல்ல இங்க வந்தா என்ன வேலை செய்வாங்க? டெய்லி ஒர்க் பண்றாங்க. முதல் வேலை என்ன வேலை? வந்து அந்த விளக்கை பிரகாசமாக எரிய செய்யற வேலை. விளக்கு எதை குறிக்கும்? வெளிப்பாடு 1:20 சபை. திரும்ப வாசிங்க 1:20. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள். அடுத்தது 7 பொன் குத்து விளக்கு எதை குறிக்கும்? 7 சபைகளை குறிக்கும். அப்படின்னா இந்த இருக்குது இல்லையா, இது எங்க ஆசாரியன் வந்து என்ன வேலை செய்வான்? சபை பிரகாசமாக எரிவதற்கு என்ன செய்வான்? அவர்கள் விளக்கை ஏற்றுவார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? அவர்கள் தேவனுடைய ஒளியின் பிள்ளையாகவே மாற்றப்படுவார்கள். உள்ள போயிட்டு என்ன ஆயிடுவாங்க? அவங்க ஒளி வெளிச்சத்தில் இருக்கிறாங்க. அடுத்து அவர்கள் செய்கிற வேலை இந்த தெரியுங்களா? இது என்ன? சமூக தப்பத்து மேஜை. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17-18 வருஷத்தை நாம் கவனித்தோம். இருதரத்தாரே யூதனையும் புறவினத்து மக்களை ஏசன பண்ணாரா? சிலுவையினாலே பகையை கொண்டு 2 பேரையும் ஒன்றாக்கினார். அடுத்தது 2 பேரையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 2:17-18 பாத்தீங்கன்னா முதல்ல மனிதனையும் கர்த்தர் இணைத்தார். அடுத்தது மனிதனையும் தேவனையும் கர்த்தர் இணைத்தார். ஏன்னா மனிதனுக்கும் பகை இருந்தது. அந்த பகையை இயேசு சிலுவையினால் கொண்டார். அடுத்தது என்ன பண்ணாரு? இந்த 2 பேரும் ஒண்ணாக்கிட்டு மனிதனுக்கும் தேவனுக்கும் பகை இருந்தது, அதையும் கொண்டு என்ன பண்ணாரு? மனிதனையும் இணைத்தார், மனிதனையும் தேவனையும். அதுதான் இந்த 2 அடுக்கு. ஒன்று யாருக்கு? நீட் ஆஃப் மேன், இது நீட் ஆஃப் காட். என்னன்னா ஓய்வு நாள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? புதுசா 12 அப்பத்தை செய்து இங்க கொண்டு 2 அடுக்காக 6 அப்பமா அங்க வச்சிருவாங்க. இது 7 நாள் கர்த்தர் சமூகத்தில் இருக்கும். 7ஆம் நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அடுத்த புதிதாக 12 அப்பத்தை கொண்டு வச்சுட்டு பழையதை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆசாரியன் அதை சாப்பிடணும். அப்படின்னா முதல்ல இது யாருக்கு தேவை? தேவனுக்கு தேவை. அதுக்கப்புறம் யாருக்கு தேவை? மனிதனுக்கு தேவை. அதாவது ஊழியம் செய்யறவனுக்கு தேவை. அதன் அர்த்தம் என்ன? அவங்க என்ன செய்யறாங்களா? ஃபெலோஷிப் வித் காட் அண்ட் மேன். இதுக்கு அர்த்தம் என்ன? டெய்லி உள்ள போற ஆசாரியன் சபையை என்ன பண்றாங்க? எரிய வைக்கிற ஒரு அனுபவத்தை நல்ல பிரகாசமா எரிய வைக்கிறாங்க. 2வது என்ன பண்றாங்க? தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கையை சரியா மெயின்டைன் பண்றாங்க. எங்க? பரிசுத்தத்துல. 3வது என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்க இங்க வந்து என்ன செய்வாங்க? தூபத்தை போட்டு என்ன செய்வாங்க? தூப பீடம். இதுல என்ன செய்வாங்கன்னா நல்ல அந்த சுகந்த வாசனையுள்ள தூபத்தை கொண்டு வந்து அந்த நெருப்புல போட்டு தேவ சமூகத்தை காட்டணும் இல்லையா? அந்த தூபம் என்பது என்ன? பிரைசிங் அண்ட் பிரேயர். ஜெபம் அல்லது துதி, 2ம் சேர்ந்தது. சரியா? அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆசாரியன் என்ன பண்றான்? இங்க வந்து இந்த 3 வேலையும் செய்துட்டு இருக்கான். ஒன்று என்ன பண்றான்? சபை எரிவதற்கு எண்ணெயாக திரியாக மாறுகிறார்கள். அடுத்து என்ன பண்றாங்க? தேவனுக்கும் மனிதனுக்கும் உடன்படிக்கை உண்டாக்குறாங்க. 3வது என்ன பண்றாங்க? தேவனை துதிக்கிறார்கள். தேவனிடத்தில் விண்ணப்பங்களை மனித குலத்துக்காக ஏறெடுக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருக்குது? இங்க இருக்கக்கூடிய அனுபவம். ஆனால் இதோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது. அதுதான் என்ன சொல்ல தெரியுங்களா? Don't be satisfied with the holy place. பரிசுத்த தலத்தோடு திருப்தி அடைந்து விடாத. நான் தான் சபைக்கு பயன்படுறேனே, நான் தான் தேவனுக்கு மனுஷனுக்கு ஒரு பாலத்தை உண்டாக்குறேனே,
நான் தான் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேனே. இது நல்ல அனுபவங்கள் தான். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒண்ணு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சோ இதில் கற்றுக்கொள்ள பாடம் let us go on from the holy place. பரிசுத்த மேன்மைகள் இது ஒன்றும் தப்பான இடம் இல்ல. ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒரு இடத்துக்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதான் இதை கிழிச்சு வச்சிருக்கார். இந்த திரையை கிழிச்ச நோக்கம் என்ன? anybody can enter. இங்க பாத்தீங்கன்னா ஆசாரியன் ஆரோன் குடும்பத்துல, லேவி கோத்திரத்துல பிறக்கணும், ஆரோன் குடும்பத்துல பிறக்கணும். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணது, இந்த ஆசாரிய முறைமையை மாத்திட்டாரு. ஆரோன் வழியில இயேசு வந்திருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? இதோடு நின்று போயிருக்கும். ஆனா கர்த்தரின் திட்டம் என்ன? லேவி அல்ல, இஸ்ரவேல் அல்ல, மொத்த மனிதர்களும் இங்க வரணும். ஆகவே என்ன பண்ணதுங்க, மெல்கு சேதைக்கென்ற ஒரு புறவினத்தாண்டி லைன்ல இயேசு வராரு. ஆசாரியனை மாறி என்ன பண்றாரு, திரையை கிழித்து விட்டால் இப்ப என்ன செய்யலாம்? anybody can enter at any time, any moment. இந்த நேரம், இந்த காலம், 7ஆம் மாசம் 10ஆம் தேதி அங்க வரணும் சட்டம் கிடையாது. எப்ப நீங்கள் நானும் நினைத்தாலும் we can enter into the presence of God. அந்த கிருபாசனத்தை ஈஸியா போயிடலாம். ஏன்? God has made us a provision. கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இதை பயன்படுத்தாமல் சபை இங்கே இருந்து விடுகிறது. இதோடு சபையை குறித்து அக்கறை எடுக்கிறோம், ஐக்கியத்தை குறித்து அக்கறை எடுக்கிறோம், தேவனோடு உள்ள உறவை குறித்து அக்கறை எடுக்கிறோம். இது தேவனோடு உள்ள தேவ வெளிச்சத்தில் நடக்கிற சபையை பிரகாசமா எரிய வைப்பது. இது என்ன? தேவனுக்கு மனிதனுக்கு ஒரு பாலமாக பயன்படுவது. இது என்ன? கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம், பிறருக்காக, நமக்காக. இதோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது. அதான் சொல்ல என்ன பண்ணோம், நமக்கு ஒரு புரிதும் ஜீவனமான மார்க்கத்தை இயேசு உண்டு பண்ணிடுபடினால் தைரியமா என்ன செய்யணும்? கிருபாசனத்தண்டே சேரக்கடவும். இங்கதான் கிருபாசனம் இருக்குது. அப்படின்னா ultimate goal of a church is it must enter into the holy of holies. சபையினுடைய மையம் நோக்கி என்னவா இருக்கணும் தெரியுங்களா? இது அல்ல, பிரகாரம் அல்ல, இல்ல பரிசுத்த தலம் அல்ல. I must enter into the holy of holies. அவருடைய கூடார மறைவுக்குள்ள நாம் போகணும். அதுதான் உங்களை குறித்து எனக்கு தேவ திட்டம். உள்ள போன நமக்கு 3 நன்மைகள் உண்டு. ஏன் உள்ள போகணும்? இங்க எதாவது செய்யறேன்னு இது போடாதா நீங்க நினைப்பீங்கல்ல. இங்கே போனால் 3 கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, உள்ள போனா என்ன தெரியுங்களா? இங்க என்ன வெளிச்சம் இருக்குது? இங்க இருக்கிற வெளிச்சத்துக்கு பேர் என்ன பேரு? நேச்சுரல் லைட். இங்கே ஆலயத்துடைய பிரகாரம் இங்க என்ன வெளிச்சம் இருக்கும்? சூரியனே வெளிச்சம், சந்திரனே வெளிச்சம். இங்க என்ன வெளிச்சம்? இயற்கை வெளிச்சம். இங்க போன என்ன வெளிச்சம்? குத்து விளக்கு வெளிச்சம். இது நேச்சுரல் லைட், இது ஆர்டிபிஷியல் லைட். ஆனா இங்க போனா சூப்பர் நேச்சுரல் லைட். God is light. கவனித்துக் கொள்ளுங்கள். இங்க வந்த நமக்கு என்ன வெளிச்சம் கிடைக்கும்? இயற்கையான ஒரு வெளிப்பாடு. இங்க போனா என்ன? சபையின் வெளிப்பாடு. அங்க போனா கர்த்தரின் வெளிப்பாடு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன் நாம இங்க போகணும்? இங்க இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பொன் குத்து விளக்குல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. இட் இஸ் a limited source. விளக்கு இருக்குது, அந்த விளக்குல இருந்து வெளிச்சம் வரும். எத்தனைதான் 7 அகல் இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த குத்து விளக்கு 7 எரியுதுன்னு வச்சுங்களேன், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க a candle doesn't illuminate its base. ஒரு கேண்டில் இப்படி கொளுத்தி வச்சீங்கன்னா அந்த அடிப்பக்கத்தை இருள் இருக்கும். எந்த ஒரு வெளிச்சத்தை பாருங்க, எத்தனை 1000 வாட்ஸ்ல ஒரு லைட் நீங்க போட்டாலும் அதுக்கு பின்னாடி இருள் இருக்கும். ஆனால் இங்க இருக்கிற வெளிச்சம் இருக்கு தெரியுங்களா? இருளே இல்லாத வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு என்ன கிடையாது? no darkness at all. அப்படின்னா உள்ள போனா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? நாம் இன்றைக்கு என்னவா இருக்கிறோம்? ஒளியில் நடக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளே போனால் ஒளியாகவே மாறிவிடுவோம். தேவனுடைய திட்டம் என்ன? ஒளியில் நடப்பது மாத்திரமல்ல, நம்மையே கர்த்தர் ஒளியாக மாற்ற விரும்புகிறார். இங்கெல்லாம் என்ன பண்ணோம்? ஒளியில் நடக்க வைக்கும். ஆனா எங்க போனா என்ன ஆகும் தெரியுங்களா? நம்மை ஒளியாக மாற்றிவிடும். we will be called as children of light. ஜோடிகளின் பிதா. நமக்கு பேர் பேரு நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரும் பரத்திலிருந்து உருவாகி, யாக்கோபு 1:17 ஜோதிகளின் பிதா. அப்படின்னா நம்மலாம் யாரு? ஜோதி. நாம் ஜோதி. நம்ம அப்பாவுக்கு பேர் பேரு, நம்ம பேரை வச்சுதான் அவருக்கு ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். அப்படின்னா இங்கே போகும்போது என்ன தெரியுங்களா? இருள் இல்லாத ஒரு வெளிச்சமாக நம்ம வாழ்க்கை மாற்றப்படும். அதனால்தான் இங்க இருந்தனா விளக்கு வெளிச்சத்து போனீங்கன்னா ஒரு ஷேடோ விழுந்துட்டே தான் இருக்கும். சூரிய வெளிச்சத்தை போனீங்கன்னா ஒரு ஷேடோ விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே போனால் கர்த்தரே வெளிச்சம். கர்த்தர் சொன்னாரு, காரிருளில் வாசம் பண்ணுவேன். கர்த்தர் எங்க இருப்பாரு? காரிருளில் வாசம் பண்ணுவார். அவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? பாட்டு பாடுறானே, ஒருவரும் சேர கூடாத பாடுறோம்ல. என்ன ஒளி தெரியுங்களா? ஒருவனும் சேர முடியாத ஒளி. அந்த ஒளிக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்.
சாகவே என்ன பண்ணக்கூடாது? இங்கே இருக்கும் போது நாம வெளிச்சத்தின் பிள்ளையா காணப்படுகிறோம். ஆனா உள்ள போயிட்டா என்ன தெரியுங்களா? நாமே வெளிச்சமாக மாற்றப்படுகிறோம். இப்போ we are walking in the light. உள்ள போனா தெரியுங்களா? we will be called light. லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 16:8. லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும். கவனிச்சுங்கள், நீங்கள் தான் யாரு? ஒளியின் பிள்ளை. அப்படின்னா நாம யாரு? நாமும் ஒளிதான். ஒளி ஒரு நாள் ஒரு பிள்ளையை பெற்றால் எப்படிதான் இருக்கும்? இருளாவா இருக்கும். அது ஒளியின் பிள்ளை எப்படி இருக்கும்? ஒளியாகத்தான் இருக்கும். நம்ம பாட்டி கதையில சொன்னா தாய் 8 அடின்னா பிள்ளை என்ன செய்யும்? அப்படிலாம் போயிடணும். அவரே இருளே இல்லாத ஒளின்னு நாம என்ன பண்ணோம்? அதை காட்டிலும் மேலாக இருப்பது கர்த்தருடைய விருப்பம். எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு வசனம் இருக்கு. எல்லா வசனமே பிடிக்கும். ஆனா ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். அது தேவன் எந்த அளவுக்கு அவர் பிள்ளைகளை உயர்த்துகிறார் தெரியுங்களா? சகரியா 9ஆம் அதிகாரம், சகரியா chapter 9 and verse 16. சகரியா 9:16 வாசிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாளில் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். கர்த்தர் என்ன செய்வாரா? அப்படி ஜனமாகிய மந்தையை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். என்ன பண்ணுவாரா? அவர்களை ரட்சிப்பார். அடுத்து என்ன செய்வாரா? அந்த ரட்சிக்கப்பட்டது எங்க இருப்பானா? அவர்கள் அவருடைய தேசத்தில். அவருடைய தேசம் எது? பரலோகம். அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். கொடியில கிரீடம் இருக்குமா? கொடியில கிரீடம் இருக்குமா? கொடி கம்பத்துல கிரீடம் இருக்கும். ஹலோ, இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்களா? ஒரு போஸ்ட் நட்டா மேல அந்த கட்சியோட சின்ன இருக்குல்ல, இருக்கா? இருக்குல்ல, என்னன்னோ சின்ன இருக்குல்ல. பரலோகத்துக்கு போனா அங்கேயும் ஒரு கொடி மரம் இருக்குது. பரலோகமே உயர்ந்த இடம். அந்த ஊருக்கு போனா அங்க இருக்கிற கொடிக்கம்பம் தானே உயரமா இருக்கும். அங்க நிறைய கொடிக்கம்பம் இருக்குமோ? ஹலோ, ஒரே கட்சி தான் அங்க, வேற கட்சியே கிடையாது. அங்க தேவனுடைய கட்சி தான். அப்ப என்ன, ஒரே கொடிக்கம்பம் தானே. அந்த கொடிக்கம்பத்துல மேல எனக்கு தெரியுங்களா? ஒரு கிரவுன் இருக்குது. அந்த கிரவுன்ல என்ன பண்ணுமா? நீங்கள் யாரும் கீழத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற கற்களாக இருப்போமா? தேவனே பரலோகத்துல கீழே தான் நடந்துட்டு இருப்பாரு. இல்ல, தேவன் அங்கேதான் இருப்பாரு. ஆனா அந்த ஊர்ல ஒரு கொடிக்கம்பமா, அந்த கொடிக்கம்பு மேல ஒரு கிரீடமா, அதை அப்படி விட்டு பார்த்தா அங்க சில முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கான். யாரெல்லாம் பார்த்தா அது நம்ம தான். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் அளவுக்கு கூட அவர் உயர்த்துவதில்லை. அவரை காட்டிலும் உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அவருடைய தேசத்துக்கு கொண்டு போவதில்லை. அங்கே உள்ள கொடியின் கீழத்தில் நாம் படிக்கப்பட்டவர்களா இருப்போம் சொன்னா தேவன் நம்ம எந்த அளவுக்கு உயர்த்த விரும்புறார் பாருங்க. ஒளியில் நடக்கின்ற அனுபவம் இங்கே, ஆனா ஒளியின் பிள்ளையாக மாற்றப்படுவது அங்கே. ஒளியாக மாற்றப்படுகிறோம். தேவனை காட்டிலும் ஒரு உயர்ந்த பிரகாசத்துக்குள் வாழ வேண்டும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா? வேதம் நடைமுறை சாத்தியப்படாத எதையும் சொல்லாது. வேதம் ஒன்று ஏற்று சொரக்கா இல்ல. இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருவதுதான். நாம அக்செப்ட் பண்ணா நாம தான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ல. உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன். யாரோ ஒருத்தர் வரும்போது உங்க பேரை போட்டதுக்கு முன்னாடி செயின்ட்னு போட்டு எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன். ஹலோ, உங்களுக்கு லெட்டர் வருது. லெட்டர்ல என்ன வருது? மிஸ்டர், மிஸ்ஸஸ், திரு. அதுக்கு பதிலா என்ன வருது? செயின்ட் எஸ்தர்னு வருதுன்னு வச்சுங்களேன். அதை பார்த்தோன்னே நான் இல்ல, இது வேற யாருன்றோம்ல. ஏன்னா நம்மளாவது செயின்ட் ஆகுது. கவனித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படும் போதே கர்த்தர் என்ன பண்ணாதீங்களா? பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களும் போட்டிருக்கிறது. அழைக்கப்படும் போதே நம்ம என்ன மாறுகிறோம்? we are called saints. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளல. என்ன பண்றோம்? ஆண்டவரே, குப்பையும் தூசியும் ஆகிய என்னன்னு ஜெபம் பண்றோம். அந்த கார்பரேஷன் லாரி புத்தி இன்னும் போகல. அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிற புத்தி இன்னும் போகல. ஆண்டவரே, குப்பையும் தூசியுமா? அவர் பரிசுத்தவன் ஆக்கிட்டேன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? குப்பை தூசின்னா இன்னும் அந்த குப்பை கிடங்கு விட்டு மேல வரல. இன்னும் அந்த குப்பை குடியில் தானே உட்கார்ந்து இருக்கிறோம். நாமே நம்ம அக்செப்ட் பண்றது இல்ல. நாமே தேவன் நமக்கு அந்த ப்ரொவிஷனை நாம் பிலீவ் பண்ணுகிறோம். ஆனா ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இது சாத்தியமா? சாத்தியம் இல்லாத எதையும் கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆண்டவருக்கு பேர் என்ன? சொன்னதை செய்கிற கர்த்தர். தேவன் சொன்னதை ஒருபோதும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். If God said, he will do it. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அதை நிறைவேற்றிய பொறுப்பு அவருக்கு, உங்களுக்கு, எனக்கு இல்ல. நமக்கு ஒரு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணினால் கர்த்தர் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். அது மாற்று கருத்தை இல்லை. அப்படின்னா நாம் இன்றைக்கு ஒளியில் நடக்கிற அனுபவத்தில் இருக்கிறோம். எங்க போயிடணும்?
ஒளியாக மாறுகின்ற அனுபவத்துக்கு நீங்கள் நானும் போயிடணும். அடுத்த கருத்தை சொல்லுகிறேன். இந்த ஒளியின் பிள்ளையா நம்ம மாறிட்டோம்னா, ஒளியாக மாறிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற தன்மைகள் பைபிள்ல 7 விதமான தன்மைகள் இருக்குது. அதுக்குள்ள போனோம்னா நேரம் ஆகிடும். ஒன்று செய்யட்டுமா? ஜஸ்ட் அப்படியே கிரிக்கெட் போட்டுமா போர்டுல? நீங்க கிறுக்குங்க, நாங்க கிறுக்கு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறோம். கவனிங்க, 7 கருத்துக்கள் இருக்கு. நான் கடகடன்னு சொல்றேன், வேணா எழுதி கொள்ளுங்க. ஒன்று, நாம் ஒளியாக மாறிவிட்டால் நம்மகிட்ட என்ன இருக்காது தெரியுங்களா? பட்சபாதம் இருக்காது நம்மகிட்ட. இங்க வந்துட்டா என்ன ஆயிடும் தெரியுங்களா? we will become impartial. நம்ம என்ன ஆயிடுவோம்? பட்சபாதமற்றவர்களாக மாறிவிடுவோம். அதான் தேவன் மகா பரிசுத்தத்தை கொண்டு போறது காரணம் என்ன? என்னவா மாறிடுவோம்? நம்ம பட்சபாதமற்றவர்களாக மாறிடுவோம் ஒளியாக மாறும்போது. யாக்கோபு 1:17 மறுபடியும் வாசிங்க. யாக்கோபு 1:17. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. என்ன கிடையாதா? அவர்கிட்ட என்ன கிடையாது? நாட் ஈவன் தி ஷேடோ ஆஃப் டிஃபரன்ஸ் போட்டிருக்கு. தேவன் என்ன கிடையாது? இவங்க வேண்டும், இவங்க வேண்டாம். ஏன்? அவர் யாரு? ஜோடிகளின் பிதா. அந்த வெளிச்சத்தின் தேவனுக்கு என்ன கிடையாது? இந்த ஜாதி, இந்த மொழி, இந்த நிறம், இந்த நாடு, இந்த ஊரு, இந்த சபை, இந்த வித்தியாசம் அவருக்கு என்ன? பிகாஸ் இஸ் தி காட் ஆஃப் லைட். அவர் வெளிச்சத்தின் தேவன். அவர்கிட்ட என்ன கிடையாது? நோ இம்பார்ஷியல். அவருடைய பார்ஷியாலிட்டி கிடையாது அவர்கிட்ட. அவர் என்ன? பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். நம்ம என்ன விரும்புகிறார்? நாமும் அப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மகா பரிசுத்த அனுபவம் தெரியுங்களா? God will make us impartial. பட்சபாதம் இல்லாமல் நாம கடந்து வந்துருவோம், ஈஸியா வந்துருவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்படி செய்வதினால்? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. அவர்கிட்ட என்ன கிடையாது? இவன் விசுவாசி, இவனுக்கு மாத்திரம் சூரியன் வரணும். வேதத்துக்காரன் அவிசுவாசி, அவனுக்கு வரவே கூடாது. வீட்டுக்குள்ள மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு மாத்திரம் வெளிச்சம் வரணும். அவன் கணவன் ரட்சிக்க போயிடல, அவன் இருட்டில் கிடந்து சாவட்டும். அப்படி செய்ய மாட்டார். ரட்சிக்கப்பட்டவன் தீமை செய்வனும் நன்மை செய்வனும் பொல்லாதவனும் அக்கிரமக்காரன் என்ன செய்வாராம்? தன் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. அவர் யாரு? ஒளியின் பிதா. அப்படின்னா நம்ம ஏன் அந்த ஒளிக்குள்ள வர சொல்ற? ஒளியாக மாற்ற விரும்புகிறார். அவரை போல நீங்கள் நானும் யார மாறணும்? அந்த பட்சபாதம் இல்லாதவனாய் மாற வேண்டுமானால் கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்தவங்கள்ட்ட பட்சபாதம் தள்ளுங்க. நாம் பெற்ற பிள்ளைகள்ட்ட நம்ம பட்சபாதம் காட்டுறோம்ல. ஹலோ, ஒரு ஈசாக்கும் ஒரு ரெபேக்காவும் அந்த வேலை பண்ணாங்கல்ல. ஏசா ஏன் பிள்ளை, யாக்கோபு ஓம் பிள்ளை. இது அப்பா செல்லம், இது உருப்படுறதுக்கு வழியே கிடையாது. 2 பேரும் அப்பா அம்மா பிள்ளை தானே. அதுல என்ன? இது அப்பா செல்லம், இது அம்மா செல்லம். என்ன பண்றோம்? பிள்ளைகளுக்கு நடுவே பார்ஷியாலிட்டி காட்டுறோம்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். துணி வாங்க கடைக்கு போனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய பிள்ளைன்னு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஒரு 1000 ரூபாய் மேல இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். எது தருதுல பட, அவனுக்கு 300 ரூபாய் பட, அது பண்றோம்ல. ஹலோ, அப்படி பண்றோம் தெரியுங்களா? என்ன பண்ணுறீங்களா? பிள்ளைகளோட நஞ்சை விதைக்கிறோம் நாம. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஒரு 6 பேர். எங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4 பேர். சின்ன வயசுல அப்பா செத்து போயிட்டாரு. அது 4 பேரும் சர்ச்சுக்குள்ள வருவானுங்க. சபை ஆரம்பிச்சப்ப தான் வருவானுங்க. பார்த்தீங்கன்னா வரிசையா இருப்பானுங்க. ஒரு 1.5 வயசு தான் ஒருத்தன் வித்தியாசம். 4 பேரை நடந்து வருவானுங்க. வருவான் 4 பேர் அப்படி லைனா வருவானுங்க. இங்க பெரிய பாஸ்டர் இந்த ரப்ப சொல்லுவாரு, 3 மஸ்கிட்டியர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹலோ, ஒரு நாவல் அது. 3 மஸ்கிட்டியர்ஸ் என்றால் 3, 4வது ஒருத்தன் இருப்பான்ல. இவர் சொல்லுவாரு, அங்க 3 மஸ்கிட்டியர்ஸ், இங்க 3 மஸ்கிட்டோஸ் பாரு. இது வர பாத்தீங்களா? 3 பேரும் வருவான், 4 பேரா வருவான். சொல்லுவாரு, இது 4 மஸ்கிட்டோஸ் பாரு. பாத்தீங்கன்னா எல்லாவனுக்கும் ஒரே மாதிரி சட்டை, ஒரே மாதிரி பேண்ட் இருக்கும். ஏன் தெரியுங்களா? தப்பித்தவரி வேற கலர்ல வாங்கினா அவன் மண்டையை உடைச்சிட்டு இருப்பான். என்ன பண்ணுவான்? அவனுக்கு நல்ல சட்டை, எனக்கு கெட்ட சட்டை. எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும், அவனுக்கு அந்த கலர். என்ன பண்றான் தெரியுங்களா? அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேரும் ஒரே மாதிரி கலர் சட்டை. என்ன எவனா மாத்தி போட்டாலும் தெரியாது. எவனை மாத்தி கொஞ்சம் கட்டையா இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடா, அவன் சட்டை உனக்கு என்ன.
ஆனா நான் எப்போதுமே சொல்லுவேன், வீட்டுல நீங்க ஏழையா கூட பிறக்கலாம், இளைவனா மாத்திரம் பிறக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு புது சட்டையே கிடைக்காது. அவன் போட்டு முட்டி வரைக்கும் வரக்கூடிய ஜீன்ஸ் தான் உங்க தலையில கட்டுவாங்க. அவனுக்கு புதுசா வாங்குவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வீணாக்கவா முடியும், போடுற கடுப்பு அடிக்கும் பாருங்களேன். அவன் ஓட்டி உடைச்சு போட்ட சைக்கிளை 15 ரூபாய்க்கு ரிப்பேர் பண்ணி இவன் தலையில கட்டுவாங்க. நீ ஓட்டுறான், அவன் தான் அவனுக்கு புது சைக்கிளாம், பின்னாடி வந்தவனுக்கு இந்த மாதிரி இம்பார்ஷியெல்லாம் காட்டாதீங்க. இவனுக்கு புது சைக்கிள் அவனுக்கும் புதுசு வாங்கிட்டாங்க. ஆமென். அவன் போட்ட சட்டை அவனுக்கு சின்னதாச்சுன்னா அதுக்கு நான் ஏமாந்த இளையவந்தலில் கட்டுவீங்க. ஹலோ ஹலோ, அது வேற யாருக்கும் கொடுங்க. அவனுக்கு என்ன பண்ணும்? ஏன்னா பிள்ளைகளுக்குள்ள டிஸ்பாரிட்டிஸ், அந்த முரண்பாட்டை உண்டாக்கிடும். சின்ன வயசுல பிள்ளைகள் நம்ம அறியாமலே, அதான் யாக்கோபு பண்ணார் தெரியுங்களா? 11 பேருக்கு ஸ்லீவ்லெஸ் சட்டையா, இவனுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் சட்டையா. யாருக்கு? இவனுக்கு. அது யூதர்களுக்கு சட்டை எப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த ஃப்ராக்லாம் போடுவோம், உள்ள ஷிம்மி போடுவோம் தெரியுங்களா? ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கும், முட்டி வரைக்கும் தான் இருக்கும். அது ஒரு வெள்ளை துணி ஒன்று போடுவோம் தெரியுங்களா? யூதர்களுக்கு வழக்கமாக போட்ட சட்டை இது. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கும், முட்டி வரைக்கும் தான் சட்டை போட்டிருப்பான். ஆனா அந்த பலவர்ண அங்கி என்றால் என்ன தெரியுங்களா? ஃபுல் ஸ்லீவ்ஸ், அந்த கால் ஹீல் வரை இருக்கும் சட்டை. அதுக்கப்புறம் நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். 11 பேருக்கும் இங்க பிளாட்ஃபார்ம்ல சட்டை வாங்கிட்டு இவனுக்கு மாத்திரம் RMKவில வாங்கினா அவன் சும்மா இருப்பானா? மத்தவன்லாம். ஹலோ, 11 பிளாட்ஃபார்ம் எவ்வளவு கூறு கட்டி வச்சிருப்பான் தெரியுங்களா? இதை ஒண்ணு அதை ஒண்ணு எடுத்து இவனுக்கு போட்டுட்டு இவனுக்கு மாத்திரம் ஜிலு ஜிலு கிளு கிளுன்னு சட்டை போட்டா, ஆக்சுவலா யோசேப்பை பிடிச்சி பாலங்குழியில போடக்கூடாது, யாக்கோவை பிடிச்சி போட்டிருக்கணும். ஐயோ, அவன் தப்பான ஆளை பிடிச்சி போட்டானுங்க. எவனை பிடிச்சி போட்டிருக்கணும்? யாக்கோவை பிடிச்சி. ஏண்டா நீ தானே வாங்கி கொடுத்த, சாவுடா உள்ளன்னு அவனை போட்டிருக்கணும். அதான செய்யணும். கவனித்துக் கொள்ளுங்க. வெளிச்சம் மாற்றம் என்ன இருக்கா தெரியுங்களா? அந்த பட்சபாடம். வாசிங்களா 3 யோவான் 5ஆம் வசனம் வாசிங்க. ஒரு பிரியமானவருடைய தன்மையை பாருங்க. 3 யோவான் 5. பிரியமானவனே சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். எப்படி செய்யறான் தெரியுங்களா? சபைக்குள்ள உள்ள இருக்கிறவனுக்கும் சபைக்கு வெளியே இருக்கிற அந்நியனுக்கும் செய்தால் என்ன பண்ணுவான்? வித்தியாசம் கிடையாதான். He is the beloved of the Lord. கர்த்தருக்கு பிரியமான யார் தெரியுங்களா? அவன் சபைக்குள்ள இருக்கிறவனோ சகோதரனோ அல்லது அந்நியனோ 2 பேருக்கு என்ன செய்வானா? ஒரே மாதிரி. நாம இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற சகோதரனுக்கு வித்தியாசம் பார்க்கிறோமே, நம்ம எப்படி சமுதாயத்தில் இருக்கிறோம் ஒன்னா பார்ப்போம். ஏன் கர்த்தர் நம்ம இந்த மகா பரிசுத்தர் அழைத்தா தெரியுங்களா? God wants to make us impartial. அவருடைய தன்மை என்ன? அவர் பட்சபாடம் இல்லாதவர், மாறுபாடு இல்லாதவர். மாறுபாடின் நிழல் கூட அவர்கிட்ட கிடையாது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், not even the shadow of difference. வேற்றுமையின் நிழல் கூட அவர்கிட்ட கிடையாதான். அந்த தன்மைக்கு நீங்கள் நான் மாறணும். அதை எங்க அழைக்கிறார்? பரிசுத்தத்தில் இல்லப்பா, மகா பரிசுத்தத்துக்குள்ள வா. இரண்டாவதாக சங்கீதம் 4:6 வாசிங்க. சங்கீதம் 4:6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இரண்டாவது என்ன? ஃபேவர் ஆஃப் காட். வெளிச்சம் என்பது என்ன? தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க. என்ன ஆகும் தெரியுங்களா? உள்ள போயிட்டா நமக்கு என்ன வெளிச்சம் வரும்? அவருடைய முகத்தின் வெளிச்சம். மகா பரிசு கொண்டு போய் என்ன பண்ண கர்த்தர்? அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்ம முகத்துல பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். இந்த ஒவ்வொரு தாட்டுக்குள்ளேயும் போனீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த சைட்ல இந்த கம்ப்யூட்டர்ல ஃபைல் ஓபன் பண்ணி உள்ள போய் அது மாதிரி போயிட்டே இருக்கும். இது பாட்டுக்கு கவனித்துக்கொள்ளுங்கள். மோசேயை மலையில கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சு அவர் முகத்தின் வெளிச்சத்தை கொடுத்துட்டாங்க அவனுக்கு. ஹலோ, கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்த 40 நாள் இருந்தாலும் மூஞ்சி அப்படியே மாறி போச்சுல. யோசித்து பாருங்க, பெர்மனண்டா உள்ள போய் இருந்தா என்னத்துக்கு ஆகும்? அந்த மோசேயின் முகத்துல இருந்து வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா? 2 Corinthians 3 பாத்தீங்கன்னா ஃபேடிங் க்ளோரின்னு போட்டிருக்கோம். என்ன க்ளோரி? அது ஃபேடிங் க்ளோரி, அதாவது ஒளிந்து போகிற மகிமைன்னு போட்டிருக்கோம். மோசேயின் முகத்திலிருந்து வெளிச்சம் என்ன வெளிச்சமா? ஒளிந்து போகிற மகிமை. கொஞ்ச நாள் பிரகாசமா இருந்தது, முக்காடு போட்டு நடந்தாரு. ஆயுசு நாள் முழுதும் மோசே முக்காடு போட என்னாச்சு தெரியுங்களா? அது ஒளிந்து போகிற மகிமை. ஆனா இந்த மகிமை என்ன தெரியுங்களா? அவரை போல மாற்றுகின்ற மகிமை. இது என்ன க்ளோரி கிடையாது, இட்ஸ் ஃபிளேடிங் க்ளோரி. இது நம்ம மறைந்து அவருடைய ஃபேவர் ஆஃப் காட், தேவனுடைய அந்த தயவு நம்ம முகத்தில் வந்துடும். மூன்றாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். யோபு 29:7 வாசிங்க. யோபு 29:7.
நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். 29:3 தானே? தொடர்ந்து வாசிங்க. அப்படின்னா என்ன வந்தது? கைடன்ஸ் ஆஃப் காட். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அந்த தீபம் பிரகாசித்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? அவர் அருளின வெளிச்சத்தினால் என்ன செய்ய இருளை கடந்து கைடன்ஸ் ஆஃப் காட். அந்த அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகும்போது அவருடைய தீபம் நம்ம தலைமையில வந்துடும். அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? அவருடைய தயவினால் அவருடைய ஒளியினால் என்ன செய்வோம்? இருளை கடந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிதான் நம்ம என்ன செய்வோம்? தேவனுடைய நடத்துதல் நமக்கு உண்டாகும். 4வதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. இதுக்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய ரட்சிப்பு. அந்தகாரத்தில் எகிப்தில் கிடந்தோம், என்ன பண்ண ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு வரப்படாத அர்த்தம் என்ன? சால்வேஷன் ஆஃப் காட். பஸ்கா ஆட்டினால மீட்கப்பட்டவர்கள் எகிப்து தெரியும் உங்களுக்கு, டார்க்னஸ் அர்த்தம். எகிப்து பேருக்கு அர்த்தம் என்ன? பிளாக். ஆக்சுவலா அர்த்தம் இருள். அந்த இருள்ல இருந்தவனு கத்த வெளிச்சத்தை கொண்டு வந்து பஸ்கா ஆட்டினதான பயன்படுத்தினார். அதே போல அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். அப்படின்னா 4வது என்ன? அந்த மகா பரிசுல போகும்போது அந்த வெளிச்சம் என்ன பண்ண தெரியுங்களா? அவருடைய முழுமையான ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும். 5வதாக ரோமர் 13:2. ரோமர் 12. ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். என்ன 5வது என்ன? தேவனுடைய நீதி ஆகிய வெளிச்சம், ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். என்னாகும்? அந்தகாரத்தின் கிரியைகளை ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள போட்டிருக்கு இல்லையா? என்னாக தெரியுங்களா? நமக்கு தேவனுடைய நீதி ஆயுதமாக கொடுக்கப்படுகிறது, ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். அது சுயநீதி எடுக்கப்பட்டு அந்த இடத்துல தேவநீதி அப்படியே ஆட்கொண்டு விடும். 6வதாக ஒன்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16. வாசிங்க. 16. இவ்விதமாய் கண்டு அப்படின்னா 6வது என்ன தெரியுங்களா? We will be made as the witness of God. தேவனுடைய சாட்சியாக உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு உலகத்தில் தெரியுமா? பரலோக பிதாவை மகிமைப்படுத்தணும் போட்டிருக்கு இல்லையா? அந்த வெளிச்சத்துக்குள்ள போய் என்ன? நாம் அவருடைய சாட்சிகளாக மாறுவோம். பேசுகிற சாட்சி அல்ல, வாழுகிற சாட்சி. சாட்சினா நிறைய சாட்சிகள் நமக்கு இருக்குது. கர்த்தர் இது செய்தார், இது செய்தார். கவனித்துக் கொள்ளுங்கள். சாட்சி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சாட்சி என்பது தேவன் எனக்கு செய்வதை சொல்லுவது சாட்சி இல்ல, அது நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங். சுகத்தை கொடுத்தாரு, தேவைகளை சந்தித்தார், ஆபத்துல காப்பாற்றி, இதெல்லாம் என்ன தெரியுங்களா? தேவன் எனக்கு செய்தது, அதுக்கு நான் சொல்வது சாட்சி இல்ல, அது தேவனை மகிமைப்படுத்துவது. தேவன் என்ன பண்றேன்? அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனா சாட்சி என்பது அவருக்கு நான் என்ன செய்தேனோ அதுதான். என்னை குறித்து அவருடைய சித்தம் என்னவோ அந்த சித்தத்தை நான் செய்யறேன் தெரியுங்களா? அதுதான் நான் சாட்சியாய் வாழ்வது. யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. இயேசு சொல்லுகிறார், இயேசுக்கு பேரே உண்மையுள்ள சாட்சி. வெளிப்பாடு 1:5 இயேசுக்கு பேரு உண்மையுள்ள சாட்சி. அந்த சாட்சி சொல்றது பாருங்க, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இயேசுவுக்கு எது சாட்சி தெரியுங்களா? பிதா அவருக்கு செய்ததில்ல, பிதாவின் சித்தத்தின்படி இயேசு என்ன செய்தாரோ அதுக்கு பேர் தான் சாட்சி. அப்ப அந்த வெளிச்சத்துக்குள்ள போகும்போது என்ன எடுத்துங்களா? we will become witness of God. 7வதாக எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 8:16.
எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சம் மகிழ்ச்சியும் களிப்பும் ஞானமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் போடு என்ன உண்டாயிற்று? அவனுக்கு வெளிச்சம் உண்டாயிட்டு போட்டிருக்கு இல்லையா? யூதனுக்கு என்ன வந்தது? மரண பயத்துல உட்கார்ந்து இருந்தான், எப்ப சாவோன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சூழலை மாற்றி போட்ட போது காரியங்கள் மாறுதலாக முடிந்த போது என்ன தெரியுங்களா? அவனுக்கு செழிப்பு வந்தது. வெளிச்சம் என்பது அர்த்தம் என்ன? அவனுடைய செழிப்பை குறிக்கின்ற வார்த்தை. அப்படின்னா வெளிச்சம் என்பதற்கு 7 விதமான அர்த்தங்கள், எல்லாமே தேவனோடு சம்பந்தப்பட்டது. ஒன்று, இம்பார்ஷியாலிட்டி, தேவனுடைய பட்சபாதம் இல்லாத தன்மை நமக்குள் வரும். இரண்டாவதாக தேவ தயவு நம்மில் வெளிப்படும். மூன்றாவது தேவ நடத்துதல். நான்காவதாக தேவனுடைய ரட்சிப்பு. ஐந்தாவது தேவ நீதி. ஆறாவது தேவனுடைய சாட்சி. ஏழாவது தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், தேவனுடைய செழிப்பு. இதெல்லாம் சேர்ந்தது என்ன?